எங்களுக்கு டிஎம்கே அரசு வரவே கூடாது, வரவே கூடாது. மக்களுக்கு எதுவும் செய்யல, ஏமாத்தல ஜாஸ்தி, பொய், பிராடு, அப்பன் புள்ள பேரன் எல்லாமே பிராடு, ஒருத்தவங்க கூட சரி கிடையாது. மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது, செய்யவும் கிடையாது. மக்கள் அந்த ஆட்சியை ஃபுல்லா வெறுக்கிறாங்க, இதுதான் உண்மை. நானு பக்கா டிஎம்கே காரன் தான். ஏன்னா வெறுத்து போயிடுச்சு இந்த 4 வருஷத்துல. ரவுடி அராஜகம், கொள்ளடிக்கிறது, செய்யறது இல்ல, சொன்னது செய்யறது கிடையாது. இதான் என்னுடைய ஆட்சி. திராவிட ஆட்சி தான் சிறந்த ஆட்சின்னு சொல்லி அது அவங்க சொல்லிக்கலாம், மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இருக்கிற எல்லா மக்களையும் கேளுங்க, யாரு எல்லா மக்களையும் கேளுங்க, எந்த ஆட்சி சிறந்ததுன்னு சொல்லி யாராவது சொல்லுங்க. நான் இப்பயே கூட பதில் சொல்றேன். அதனால இவங்க இப்போ அந்த தளபதி சரி, தளபதி ஆட்சியே வரக்கூடாதுங்கிற. எதுக்கு லாக் இல்லாத ஆட்சி இது. அம்மா இருந்தா அது வேற. எடப்பாடி கூட 4 வருஷம் பண்ணாரு, பக்காவா பண்ணாரு. அரசியல் அவர் அனுபவம் இருந்ததோ இல்லையோ, யார் கால் ஊந்து பண்ணா கூட பக்காவா பண்ணாரு. இது நான் கன்ஃபார்மா சொல்லுவேன். இவர் அந்த அளவுக்கு கிடையாது. கொள்ளடிக்கிறவங்க தான் பணம் சேருது, புரியுதுங்களா? அவன் சும்மா சாதாரண இந்த டிஎம்கள் இருந்தவங்கலாம் இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியா இருக்கானுங்க. சாதாரண வார்டு கவுன்சிலர் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு பல கோடி. அவன் வச்சிருக்கான் 60 லட்சம் 70 லட்சம் கார் வச்சிருக்கான். அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? மக்களுக்கு என்ன செய்த? நீ ஒண்ணுமே செய்யல. மக்கள் பணத்தை பிடிங்கதான் நீ வாழ்ந்துட்டு இருக்க, மக்களுக்காக நீ எதுவும் செய்யல. இதுதான் எங்களுக்கு. யாரு ஜெயிக்கிறாங்க அப்புறம் விஷயங்க, இவங்க வரக்கூடாது. யாரு ஜெயிக்கிறாங்க இவங்க தேவையில்லாத விஷயம். இந்த என்ன பொறுத்த வரலையும் டிஎம்கே வரவே கூடாது, எதிர்கட்சி கூட வரக்கூடாது, எதிர்கட்சியா கூட வரக்கூடாது. அம்மா இருக்கும்போது யார் வந்தது? விஜயகாந்த் வந்தா எதிர்கட்சியா? அதே மாதிரி சுத்தமா வாஸ் அவுட் பண்ணணும். ஆமா.